விஜய் தான் தலைவர். நீங்க வேலுச்சாமிபுரம் கூட்டம் என்பது திட்டமிட்டு விஜயால் நீங்க நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கு 100% விஜய் தான் காரணம். ஏன்னா நீங்க திருச்சியில் விமான நிலையத்திலிருந்து வேலுச்சாமிபுரம் வருகிற பொழுது 10 சென்டர்ல கூடிய கூட்டத்தை எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு, அது 1000 பேர் அங்க நின்றுக்குவாரு. நின்று பேசி வணக்கம் சொல்லி குழந்தைக்கு பேர் வச்சு ஆரத்தி எடுத்து கிளவிய கட்டி பிடிச்சு இதெல்லாம் முடிந்த பிறகு அந்த 1000 பேர் 2000 பேர் அப்படி எங்க போயிடுவான், வீட்டுக்கு போய் சந்தோஷமாயிடும். இது தொடர்ச்சியா நடக்கும். விஜய் கேரவன்ல படுத்துக்கிறாரு, லைட் ஆஃப் பண்ணி போடுறாரு. அதுல கேம்ஸ் விளையாடுறாராம். அதுக்குள்ள கேம்ஸ் விளையாடுறாரு. 100 பேர் போகக்கூடிய அந்த அவ்வளவு பெரிய கேரவன் வேன் ஒரு மனிதருக்கு தேவையா? ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு கூட கருணாநிதிக்கு கூட நீங்க ஒரு சாதாரண பிரச்சார வேன் தான், ஒரு டாடா சோராஸ் மசோடா அந்த வேன் தான். அதான் பாடி பில்டர் பண்ணிருப்பாங்க. இவரு எல்லாத்துலயும் ஒரு பிரம்மாண்டம், ஒரு பில்டப், செயற்கை. இந்த இவ்வளவு பெரிய வாகனம் ரோட்டை போகுமா வருமா, சந்தில திரும்புமா, இதை குறைந்தபட்சம் அறிவு வேண்டாம். இந்த கூட்டம் அத்தனையுமே நீங்க ஜோஸ் தங்கையா, அவரு டேவிட்சன் ஆசீர்வாதத்துடைய உறவினர், ஏடிஜிபி அவரு சகல அதிகாரத்தோடு இருக்கார். சகல அதிகாரம். ஆமா. திருப்புவனத்துல அஜித் குமார் அடித்து கொல்லப்பட்ட காரணமான புகார் கொடுத்த நிகிதாவை இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கல. இவருதான் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம், வலிமையானவர். அவரு உறவினர் தான் கரூர் எஸ்பி ஜோஸ் தங்கையா. அவரு நம்ம செந்தில் பாலாஜிக்கு காரை திறந்து விட்டு காரை பூட்டிடுவார். இந்த நபர் இந்த இடத்தை தவிர வேறு இடம் உங்களுக்கு ஒதுக்க முடியாதுன்னு எதை சொல்லிட்டாரு, வேலுச்சாமிபுரம் முட்டுச்சந்தை.